நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் எலும்பு முறிவு பிரிவின் மேல்தளத்தில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் நோயாளிகள் அவதியடைந்துள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஆல்வன் வழங்க கேட்கலாம். ஆல்வன், வணக்கம். அரசு மருத்துவமனையின் எலும்பு முறிவு பிரிவில் தண்ணீர் கசிந்து நிற்பதால் நோயாளிகள் அவதியடைந்து வருகிறார்கள். இந்த கட்டிடம் எத்தனை ஆண்டுகள் ஆயிற்று? இதனை சரிபார்ப்பதற்கான நடவடிக்கை ஏதேனும் எடுக்கப்பட்டிருக்கிறதா? அது பற்றிய விவரங்களை சொல்லுங்க. திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த மாவட்டங்கள்ல பிரதானமான மேல் சிகிச்சைக்காக ஏராளமான மக்கள் வருகை தரக்கூடிய மிக முக்கியமான மருத்துவக் கல்லூரி திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி. அதுல மிக முக்கியமாக எலும்பு முறிவு பிரிவு என்பது செயல்பட்டு வருகிறது. அந்த மருத்துவக் கல்லூரியினுடைய பிரதான பகுதியில மக்கள் செல்லக்கூடிய அந்த எலும்பு முறிவினுடைய மேல் தளத்துல தண்ணீர் கசிவு ஏற்படக்கூடிய காட்சிகளை நம்மால் திரையில் பார்க்க முடியும். எலும்பு முறிவு பிரிவில் வரக்கூடிய அந்த மேல் தளத்திலிருந்து தண்ணீர் தொடர்ந்து கசிந்து கீழே விழுவதனுடைய காரணமாக தண்ணீர் அந்த தளத்திலே தேங்கி நிற்கக்கூடிய ஒரு அவலம் இருக்கிறது. இதனுடைய காரணமாக அங்கு இருக்கக்கூடிய நோயாளிகள், சிகிச்சைக்கு வரக்கூடிய மக்கள் மிகப்பெரிய அவதியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த இடத்துல ஏற்கனவே எலும்பு முறிவோடு வரக்கூடிய மக்கள் அந்த தண்ணீர் தேங்கி நிற்பதால் அங்கு வலிக்கு விழக்கூடிய ஒரு அவலமான ஒரு நிலையும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. நீண்ட நாட்களாக இந்த பாதிப்பு இருக்கக்கூடிய நிலையில அதை சரி செய்ய மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் உடனடியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கை. அதே வேளையில அந்த கட்டிடத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் கீறல்கள் ஆங்காங்கே இருக்கிறது. அதையும் சீரமைத்து புனரமைக்க வேண்டிய தேவை இருப்பதாக அங்க இருக்கக்கூடிய நோயாளிகள் கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படையில தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பாதிப்புகளினுடைய அடிப்படையிலும் உடனடியாக மறுசீரமைப்புக்கு தேவையான நடவடிக்கைகளை மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான் அங்க இருக்கக்கூடிய நோயாளிகள், அங்கு வருகை தரக்கூடிய பொதுமக்களினுடைய கோரிக்கையும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஆல்வன்.